أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ், தொடர் உரையாக அல்ஹம்துலில்லாஹ் ஒரே தலைப்பின் கீழே நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இறை அருளால் 5வது பாகம் 5வது அமர்வில் அந்த ஒரு தலைப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையில் இறையச்சம், தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வருவதற்கான வழிகள். அல்ஹம்துலில்லாஹ், இதில் முதல் 3 வாரங்களில் தொழுகையில் உள்ளச்சம்னா என்ன, தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவதற்கான அவசியம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதற்கான சிறப்புகள் என்ன, அதை பற்றி நாம் எப்படியெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம், வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் என்பது பற்றி அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சென்ற அமர்வில் நாம் பார்க்கும் பொழுது ஷேக் முனஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு சுருக்கமான ஒரு நூல், தொழுகையில் இறையச்சம் பெறுவதற்கான 33 வழிகள், 33 சபபல் ஹசூலில் ஹுஷூ ஃபிஸ் ஸலா, தொழுகையில் உள்ளச்சத்தை பெறுவதற்கான 33 வழிகள் என்று அவர்கள் தொகுத்து இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை அல்ஹம்துலில்லாஹ் சென்ற அமர்வில் நாம் துவங்கினோம். அதில் ஒரு சில செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனை செய்திகள் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? 10? எத்தனை ஞாபகம் இருக்கா இல்லையா? 6. மாஷா அல்லாஹ், 6 வழிகளை பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து 7வதை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதன் வரிசையில் முதலாவதாக நாம் பார்த்தது தொழுகைக்காக நாம் தயாராக வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். தொழுகைக்கு தயாராகுவதிலேயே தொழுகையினுடைய உள்ளச்சம் அதிலிருந்து துவங்குது. அதற்கு தயார் நிலையில் நம்ம உது செய்கிறது, விரைவாக வர்றது, முன்சுன்ன தொழுதுட்டு வந்து நிற்கிறது, இதனால தான் தொழுகையில் உள்ளச்சம் கிடைக்குங்கிறத பார்த்தோம். பாங்குக்கு பதில் சொல்கிறது, இது எல்லாமே அதனுடைய முதல் அம்சம். இரண்டாவதாக துமஅனீனத்து ஃபிஸ் ஸலா, தொழுகையில் அமைதியாக, நிம்மதியாக, நிதானமாக தொழ வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய தொழுகையில் உள்ளச்சம் கிடைக்கும். அவசரமாக தொழுதாக கிடைக்காது. இதற்கு நிறைய விளக்கங்களை பார்த்தோம். 3வது ததக்குருல் மௌத் ஃபிஸ் ஸலா, இதுதான் கடைசி தொழுகையாக எனக்கு இருக்குமோ என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக சொன்னாங்க. அப்போ மௌத்தை நினைத்து கடைசி தொழுகையாக நினைத்து தொழுவது தொழுகையில் உள்ளச்சத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது. 4வதாக என்ன வசனங்களை ஓதுகிறோமோ அந்த வசனங்களை புரிந்து உணர்ந்து சிந்தித்து நாம் தொழும் பொழுது தொழுகையில் உள்ளச்சமும் அந்த தொழுகையில் ஒரு உயிரோட்டமும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதற்கான சில ஆதாரங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக அதை தொடர்ந்து 5வதாக ஒவ்வொரு வசனத்தையும் நாம் நிறுத்தி தனித்தனியாக ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் ஓதியிருக்கிறார்கள். சேர்த்து ஓதுவதை காட்டிலும் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் சிறிய வசனங்களாக இருந்தால் நிறுத்தி ஓதுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஒரு வசனத்தை ஓதி அதை சிந்தித்து உணர்ந்து அடுத்த வசனத்தை ஓதணும், அல்லது கேட்பவருக்கு சிந்திப்பதற்கு உணர்வதற்கு நேரம் அளித்து அடுத்த வசனத்தை ஓத வேண்டும். வேகமாக தொடர்ச்சியாக அடித்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ஓதக்கூடாது, நிறுத்தி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது தொழுகையினுடைய உள்ளச்சத்தை காட்டுது. ஒரு மனிதர் அப்படி நிறுத்தி ஓதுவதும் நிறுத்தி ஓதுவதை கேட்கும் போதும் அது நம்ம தொழுகையில் கவனத்தோட உள்ளச்சத்தோடு இருக்குங்கிறத காட்டுது. இறுதியாக 6வதாக நம்ம பார்த்தது தர்தீலுல் கிரா வ தஹ்சீனு ஸௌத் பிஹி, அதாவது தஜ்வீது முறைப்படி, தர்தீல் முறைப்படி சரியான உச்சரிப்போடு மெதுவாக, ஒன்று
ஒரு வசனமாக நிறுத்தி ஓதுவது, அது 5வது அம்சம். 6வது அம்சம் என்னென்னா, ஓதக்கூடிய திலாவத்தை, ஓதக்கூடிய அந்த ரிசைட்டேஷனை அழகான முறையில், தஜ்வீதான முறையில், தர்த்தீல் முறைப்படி நிதானமாக பொறுமையாக ஓதுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கன்னா என்ன எழுத்தை ஓதுறாங்க, அந்த வார்த்தையில் அந்த ஆயத்தில் எத்தனை எழுத்து இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிடலாம், எண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஓதுவாங்க. அதே மாதிரி அழகாக ஓதுவாங்க. அப்படி தொழுகையினுடைய கிராத்தை, குரானுடைய கிராத்தை அழகாக ஓதும் போது அதில் ஈர்ப்பு கிடைக்குது. ஒருத்தர் அவ்வளோ அழகாக ஊடுருவி ஒருத்தர் ஓதும் போது நம்மளும் அதில் ஊடுருவிடுவோம், நம்மளும் அதில் என்ன ஆயிடுவோம், அதுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏனோதரமாக ஓதும் போது நம்மளுக்கு சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அழகான கிராத்தில், அழகான துணியில், நல்ல முறையில் ஓதும் போது மாஷா அல்லாஹ் ஓதக்கூடியவருக்கும் அதில் ஒரு லைப் ஏற்படும், அதில் ஒரு கவனம் ஏற்படும். கேட்கக்கூடியவருக்கும் இந்த தொழுகையினுடைய குரானுடைய வசனத்தில் கவனம், என்ன வார்த்தையை சொல்கிறார், எந்த வார்த்தையை நீட்டி படிக்கிறார், எந்த வார்த்தையில் அவர் குன்னா செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த குரானுக்குள்ளே, அந்த தொழுகைக்குள்ளே ஒரு அழகிய தஜ்வீது முறையிலான ஒரு அழகான கிராத் என்பதும் தொழுகையில் எதை கொண்டு வருகிறது, ஒரு கவனத்தை, மாஷா அல்லாஹ், ஒரு உள்ளச்சத்தை, ஒரு உணர்வை கொண்டு வருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கடைசியாக, இறுதியாக நாம் பார்த்து முடித்த செய்திகள். அடுத்து 7வதாக ஷேக் ஹஃபிதஹுல்லா அவர்கள் 7வதாக என்ன செய்தியை கொண்டு வர்றாங்கன்னா, அயஅலம் அன்னல்லாஹ யுஜீபுஹு ஃபி ஸலாத்தி, ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான் என்பதை ஒரு அடியார் உணர்ந்து தொழக வேண்டும். எல்லா தொழுகையிலும் இறைவன் நம்மோடு உரையாடுகிறான், நம்மோடு பேசுகிறான், நம் உரையாடலுக்கு பதில் அளிக்கிறான் என்பதை உணர்ந்து தொழ வேண்டும். இந்த உணர்வு தொழுகையினுடைய உள்ளச்சத்தை ஏற்படுத்தி தரும் என்பதாக குறிப்பிடுறாங்க. இந்த செய்தி பிரபல்யமான செய்தி, நம்மில் கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. சஹீஹ் முஸ்லீமில் தொழுகையினுடைய பாடத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுவது அவசியம், வாஜிப் என்ற ஒரு பாடம் சஹீஹ் முஸ்லீமில். அதில் இந்த செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லீமில் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வரதை பார்க்க முடியும். இந்த செய்தி என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் குதுசி. قال الله عز وجل قسمت الصلاة بيني وبين عبد نصفين, தொழுகையை எனக்கும் எனது அடியானுக்கும் பாதியாக, சரி பாதியாக நான் பிரித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு, வலி அபதி மசால், எனது அடியான் என்ன கேட்கிறானோ அதை அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஃபைதா கால், எனது அடியான் கூறுவானே என்றால், என்ன கூறுவானே என்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது, ஹமிதனி அபிதி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு ரியாக்ட், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதும் பொழுது, அஸ்னா அலைய அபுதி, எனது அடியான் என்னை மகிமை பாராட்டி விட்டான், ஃபஸ்ட்டு புகழ்ந்து விட்டான். 2வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னை துதிபாடி விட்டான், துதிபாடி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு பிறகு மாலிகி யௌமித்தீன் என்று ஓதும் பொழுது, மஜ்ஜதுனி அபுதி, எனது அடியான் என்னை மாண்புப்படுத்தி விட்டான், என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். அப்போ ஒரு வசனத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதும் பொழுது, ஒவ்வொரு தடவை நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுது, என் அடியான் என்னை புகழ்ந்துட்டானே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது, என் அடியான் என்னை துதிப்பாடி விட்டான் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது, என்னை மகிமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது, ஹதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மசால், இது எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு உடன்படிக்கை போன்று அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும் பொழுது, இது எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. முதல் 3 வசனத்தை சொல்லும் பொழுது, என்னை புகழ்ந்து விட்டான், என்னை துதிப்பாடி விட்டான், என்னை மகிமைப்படுத்தி விட்டான்னு சொல்லிட்டு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். வணக்கம் யாருடையது? யார் செய்ய வேண்டியது? அடியார்கள். உதவி செய்ய வேண்டியது யார்? அல்லாஹ். அப்போ இதில் நமக்கானதும் இருக்குது, அல்லாஹ்வுக்கானதும் இருக்குது. முதல் 3 வசனம் அல்லாஹ்வை பாராட்டுவது, அல்லாஹ்வை புகழ்வது. அடுத்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இய்யாக நஅபுது வசனத்திலே நம்மது பகுதியும் இருக்குது, அடியாராகிய நம்முடைய பகுதியும் இருக்குது, அல்லாஹ்வுடைய பகுதியும் இருக்குல்ல. இதை நம்ம சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, இது எனக்கும் எனது அடியாளுக்கும் மத்தியிலானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் கடைசியாக
முழுமையாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று நாம் ஓதி முடிக்கும் பொழுது கால ஹாதா லிஅப்தி வ லிஅப்தி மசால், இது எனது அடியானுக்கானது. முதல் 3 வசனத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கானதாக சொல்கிறான். என்னை புகழ்ந்தான், என்னை மகிமைப்படுத்தினான், என்னை துதிப்பாடினான் என்று சொல்கிறான். நடு வசனத்தை ஓதும் போது இது எனக்குமானது, அடியானுக்குமானது. அடுத்த 3 வசனத்தை ஓதும் போது இது எனது அடியானுக்கு மட்டுமானது, அவன் கேட்டதை கொடுத்தார். ஏன்னா அது கடைசி 3 வசனத்தில் துவா செய்கிறோம். எங்களை நேரு வழியில் நடத்துவாயாக, யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட வழியை காட்டுவாயாக, யார் உனது கோபத்துக்கு ஆளானார்களோ வழிகெட்டு போனார்களோ அவருடைய வழியை காமிச்சு விடாதே அப்படின்னு நம்ம அல்லாட்ட துவா செய்கிறோம். துவா கேட்டுட்டான், அவன் கேட்டதை நான் கொடுக்க போகிறேன்ட்டு ஒவ்வொரு சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய 7 வசனத்தை நாம் வாழ்நாள் முழுக்க ஓத தொழுகையில் ஓத அல்லாஹ்வுடைய பதில் நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. இதை நம்ம ஈமான் கொள்ளணும், இதை நம்ம முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும். உணர்ந்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா 17 தடவைகள் ஓதப்படுகிறது. ஃபர்து தொழுகைகளிலே 10 ரக்காயத்துகள் 12 ரக்காயத்துகள் சுன்ன தொழுகைகள் தொழுகிறோம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக 25 ரக்காயத்துகள் 25 முறைகள் சூரத்துல் ஃபாத்திஹா மாஷா அல்லாஹ் தொழுகையில் ஓதப்படுகிறது. இதில் நாம் ஓதுவதும் உண்டு, அல்லது இமாமை ஓத விட்டு நாம் கேட்பதும் உண்டு. லுஹர் அஸர் இல்லை நாமளே ஓதுகிறோம், ஃபஜர் மக்ரிப் இஷால இமாம் ஓத விட்டு நாம் கேட்குறோம், அதே மக்ரிப் இஷால 3வது 4வது ரக்காயத்தில் நாமும் என்ன செய்கிறோம், ஓதுகிறோம். அப்போ ஓத அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறாங்கிற ஈமான் இருந்தால் அவர் தொழுகையில் அவருடைய கவனம் என்பது அதிகமாக இருக்குங்கிறத மாஷா அல்லாஹ் இந்த ஒரு செய்தியை முன்னிச்சு சொல்கிறாங்க. அப்போது அதை பாருங்களேன், அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான். என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். நம்ம ஒரு 2 வயசு 3 வயசில் குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும். குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அந்த 2 வயசில் 1.5 வயசில் அத்தான்னு சொல்லுவோம், அத்தான்னு கூப்பிட்டுருச்சு, எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறோம். பேரை சொல்லி கூப்பிட்டுட்டா என் பேரை சொல்லி கூப்பிட்டுருச்சு, என் பேரை முழுசாக சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? ஒன்று உங்கள் பேரில் சொல்லி என் பேரை தான் சொன்னிச்சுங்கிறமா இல்லையா? என்னமோ வாயில் வந்ததை தத்தக்கா புத்தக்கான்னு சொன்னாலும் என் பேரை சொல்லிருச்சு, என்னை கூப்பிட்டுருச்சு, என்னை பார்த்துருச்சு, என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிருச்சு என் குழந்தை அப்படின்னு சொல்லி நம்மை ஒரு குழந்தை நம் மீது இருக்கக்கூடிய பாசத்தால் அன்பால் நம்மை நோக்கி முயற்சி செய்து பேசும் பொழுது அதனுடைய சுகமே அதனுடைய மகிழ்ச்சியே வேறு. இதே மாதிரி அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு தடவை அல்லாஹ் புகழும் போது அல்லாஹ் பதில் சொல்கிறான். என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான், என் அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான், எனது அடியான் சில விஷயத்தை கேட்டு விட்டான், அவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நம்ம ஓதக்கூடிய 20-25 தடவைகள் நமக்கு பதில் அளிக்கிறானே. இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இது நம்ம நினச்சிருக்கிறோமா? அதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அப்போது தொழுகையில் உள்ளச்சம் இல்லாமல் இருப்பதற்கு இதெல்லாம் காரணம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத அல்லாஹ்வுடைய ரிப்ளை நம்மளுக்கு வருது. மெசேஜ் அனுப்புகிறோம், ரிப்ளை வராட்டி எப்படி இருக்கும்? மெசேஜ் அனுப்புகிறோம், இமீடியட்டாக ரிப்ளை வந்தால் எப்படி இருக்குது? மெசேஜ் அனுப்பி ஒரு சிங்கிள் டிக்கில் இருந்த வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? எப்போ போய் சேர்றதோ, எப்போ நெட்டை ஆன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. டபுள் டிக் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்துருவாங்க, ப்ளூ டிக் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டாங்க, டைப்பிங்னு காட்டும் போது தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பில் நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பதிலளிப்பு ஒவ்வொரு தொழுகையிலும் 25 தடவைகள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்துட்டு இருக்கிறான். காதில் விளங்கலை, அதை நம்ம உணர முடியாது. அல்லாஹ்வுடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்க முடியாது. ஸ்டில் அவன் ஆன்லைனில் இருக்கிறான். நம்மோடு நாம் தொழுகும் பொழுது நம்மளுக்கு பதிலளித்து கொண்டே இருக்கிறான். இந்த உணர்வு, இந்த ஈமான் மாஷா அல்லாஹ் நம்ம இடத்தில் இருந்தால் அந்த தொழுகையில் கவனத்தோடு நிற்போம். என்னுடைய ஒரு வசனத்துக்கும், நான் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் இறை பதில் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, இறைவனுடைய உதவி என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மாஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முடியும். இதை தான் ஷேக் முனஜித் ஹஃபிஸுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸ் தொழுகையில் உள்ளச்சத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஹதீஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மாஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழுகை என்பதே அல்லாஹ்வோடு உரையாடுவது தான். முஸ்ததரக் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி, உங்களில் ஒருவர் எழுந்து தொழுகிறார் என்று சொன்னால் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ், அவர் தனது இறைவனோடு உரையாடுகிறார் என்று பொருள். இஸ் ஹேவிங் கான்வர்சேஷன் வித் இஸ் லார்ட். ஒரு மனிதர் தொழுகையில் நிற்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட பேசுகிறார்னு அர்த்தம், உரையாடுறார்னு அர்த்தம். ஃபல்யன்துர் கைஃப யுனாஜிஹி, தனது இறைவனோடு எப்படி உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. நீ யார் முன்னாடி நிற்கிறேன்னு யோசிச்சு நின்றுக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தக்பீர் கட்டிட்டிங்கன்னா ஒரு சடங்கு நினச்சிக்காதீங்க. மாற்று மத சகோதர மக்களுடைய வழிபாட்டை போன்று இது ஒரு சடங்கு அல்ல. இறைவன் முன்பாடி கையை கும்பிட்டு நிற்கிற மாதிரி கையை கட்டிட்டு நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. பேசுகிறீங்க. எவ்வளோ பெரிய உணர்வு இஸ்லாம் தந்திருக்கிறது. ரப்பு முன்னாடி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன்
என்று நீங்கள் எப்போ தக்பீர் கட்டிட்டீங்களோ அல்லாட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கால் கனெக்ட் ஆகிடுச்சு, ரிங்கிங்கில் இல்லை, கால் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது பதில் வரும். கவனித்து தொழுவுப்பா அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறாங்க. நீ அர்-ரஹ்மான் ரஹீம் நீ ஓதும் போதோ அல்லது உன்னோட இமாம் ஓதும் போது அதுக்கு பதில் வருது. பார்த்துக்கிறங்க, கேட்டுக்கிறங்க. ஈமானால் தான் உணர முடியும், மொபைல் எடுத்து பார்க்க முடியாது, வேறு எதுலேயும் அதை பார்க்க முடியாது. ஈமானோடு அது உணர வேண்டிய விஷயம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் தக்பீர் கட்டி ஒரு மனிதர் நின்று தொழுதால் அவருடைய உரையாடல் துவங்கி விட்டது. நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீ சொல்ல, அதுக்கு அல்லாஹ் ஒரு பதில் சொல்ல, நீ அர்-ரஹ்மான் ரஹீம் சொல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்ல, இப்படி போகும். அப்புறம் கடைசி ஆமீனில் எல்லாரும் ஒன்று சேர மறுசூறாக்கள் ஓதப்படும் பொழுது அதில் வானவர்களுடைய சூழல் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் நிற்க அந்த மறுசூரா ஓதும் அதில் துவாவுடைய வசனங்கள் வந்தால் நீங்கள் துவா செய்யணும், தஸ்பியோட வசனங்கள் வந்தால் தஸ்பி செய்யணும். இப்படி உரையாடலோடு போயிட்டு இருக்க வேண்டியது. மனசோடையாவது ஒரு சொர்க்கம் சம்மந்தப்பட்ட வசனத்தை ஓதுறாருன்னா அந்த சொர்க்கத்தை எல்லாம் நம்மளுக்கு தந்தணுமேனு மனசாலையாக துவா செய்யணும்ல. வார்த்தையால் துவா செய்கிறத பற்றி நம்ம பார்த்தோம், அதுவும் கூடும், அதில் சில சட்டங்கள் இருக்கிறது. மனசாலையாவது சொர்க்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் ஓதும் போது ஒரு அடியாருடைய உள்ளத்தில் என்ன வரணும்? இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தரணுமேனு வரணுமே. நரகம் சம்மந்தப்பட்ட வசனத்தை ஓதி ஒரு மனிதர் ஒரு இமாம் ஓதி கொண்டு கடந்து செல்லும் பொழுது இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்ம சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உரையாடல் வர வேண்டுமே. அது அல்லாஹ்ட்ட பேசுகிறது தானே. துவா என்ற ஒரு விஷயம் உள்ளத்தில் ஏற்படுகிறது, உதிக்கிறது என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வோட உரையாடல். அப்போ தொழுகை முழுக்க அல்லாஹ்ட்ட பேசிட்டே இருக்கிறது தான். சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் அலா என்று உயர்ந்த எனது இறைவனை நான் புகழ்கிறேன், மகத்துவமிக்க எனது இறைவனை நான் புகழ்கிறேன், அவன் பரிசுத்தமானவன். 2 சஜ்தாக்களை ரப்பி ஃபிர்லி ரப்பி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. இது என்ன? இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இது உரையாடல். அட்ரஸ் பண்ணி நேருக்கு நேரம் அல்லாஹ்வை முன்னோக்கி பேசக்கூடிய உரையாடல். இறைவா என்னை மன்னிப்பாயாக, இறைவா என்னை மன்னிப்பாயாக என்றால் அல்லாஹ்ட்ட நம்ம பேசுகிறோம், உரையாடுறோம். சஜ்தாவில் இருந்தேன், அடுத்த சஜ்தாவுக்கு போகிறேன், இடைப்பட்ட நேரத்தில் உன்ட்ட நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன். அத்தஹியாத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான புகழையும் அல்லாஹ்வுக்கு நம்ம அடுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட காணிக்கைகள், சொல் ரீதியான, செயல் ரீதியான, அதே போன்ற பொருளாதார ரீதியில் செய்யக்கூடிய எல்லா காணிக்கையும் விவாதத்தும் அல்லாஹ்வுக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியே உம்மீது சலாம் உண்டாகட்டுமாக ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிற மாதிரி. ஆக முழுக்க தொழுகை என்பது அது எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னா அல்லாஹ்ட்ட பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். கடைசியில் நிறைய துவாக்கள் செஞ்சு முடிப்போம், அந்த துவாவில் அல்லாஹ்ட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற தொழுகையை முடிக்கிற வரைக்கும் தக்பீர் கட்டினதுலேருந்து அல்லாஹ்ட்ட பேசிகிட்டே இருக்கிறது தான் தொழுகை. நம்ம புரியாமல் பேசுகிறோம், அதை உணராமல் இருக்கிறோம். அது யார் தப்பு? அது நம்மளுடைய குறை தான். ஆக தொழுகையை பற்றி மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை ஒரு அடியார் தனது இறைவனோடு உரையாடக்கூடிய உரையாடல். யார்கிட்ட உரையாடுறாரு, என்ன அவர் உரையாடுறாருங்கிறத அவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிமில் முதல் வால்யூமில் 236வது ஹதீஸாக மாஷா அல்லாஹ் இது இடம்பெற்றிருக்கிறது. ஆக 7வது செய்தி, தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கு தொழுகையில் இறைவன் நமக்கு பதிலளிக்கிறான். தொழுகையில் இறைவனோடு நாம் பேசுகிறோம், அந்த பேச்சுக்கு பதில் வருகிறது. ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு ஆளை நம்ம அப்ரோச் பண்ணலை, ஆன்லைனில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் நம்ம பேசுகிறோம். ஆன் டைமில் இன்ஸ்டண்ட்டான ரிப்ளை நமக்கு தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஈமானால் நாம் அதை உணர வேண்டும் என்பதை மாஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக 8வது வழி, தொழுகையில் உள்ளச்சத்தை நாம் கொண்டு வருவதற்கான 8வது வழி அஸ்ஸலா இலா சுத்ரத் வதனு மின்ஹா. அதாவது ஒரு சுத்ராவை ஏற்படுத்தி தொழ வேண்டும் என்பதும் அதை நெருங்கி நின்று கொள்ள வேண்டும் என்பதும் தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கான வழிகளில் ஒன்றுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சுத்ராவை ஏற்படுத்தினார்கள்? அதற்குள்ளே கடந்து செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தடை செய்தார்கள்? அதனால் என்ன ஆகப்போகுது? தொழுகையாளியை இடிச்சிருவோமா என்ன? அதனால் தொழுகையினுடைய கவனம் ஒரு மனிதருக்கு அதன் மூலமாக பறிபோகிறது. அதன் காரணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொது வெளியில் நீங்கள் இருந்து தொழுதால் அல்லது ஒரு சுவற்றை முன்னோக்காமல் நீங்கள் இடைப்பட்ட இடைவெளியோடு நீங்கள் தொழுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு சுத்ரா என்று சொன்னால் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸில் எப்படி வருது? அபுதாவுதில் 695வது ஹதீஸ், இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல்யுஸல் இலா சுத்ரத்தின் வல்யதுனு மின்ஹா. உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் ஒரு தடுப்பை ஏற்படுத்தியவாறே அவர் தொழுது கொள்ளட்டும், அதற்கு நெருக்கமாக சமீபமாக அவர்கள் நின்று கொள்ளட்டும். இப்போ நம்ம இங்கே தொழுகிறோம், சுவர் இருக்குது, அடப்பு இருக்குன்னா ஓகே. இப்போ தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னாடி சுன்ன தொழுகிறாங்க அல்லது ஃபர்து தொழுகிறாங்க, ஒரு தடுப்போடு தொழுகிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான திசை தடுமாற்றமோ அவங்களுக்கு கவன சிதைவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு.
அப்போ நம்ம இடையில இங்கே நின்று தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் சின்னதாக அதாவது என்ன செய்யணும், ஒரு ஸ்டாண்டையோ அல்லது ஒரு சேரையோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் ஒரு அடியாவது மினிமம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஃபிக்கு நூல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதை முன்னோக்கி தான் தொழணும். கடந்து செல்லக்கூடியவங்க சுத்ராவை தாண்டி தான் கடந்து போகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவங்களோட தொழுகையினுடைய கவனத்தை நம்ம சிதறடிக்க மாட்டோம். அவர் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் நம்ம கடந்து போனோம்னா கிட்ட போகும்போது அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். தொழுகையில் இருக்கக்கூடிய கவனத்தை அவர் சைதாவுடைய இடத்த பார்த்துட்டு தொழுதுட்டு இருப்பார். அந்த சைதா இடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது அவருடைய கவனத்தை நாம் பறித்து விட்டு தான் செல்கிறோம். அதனால் கவனக்குறைவு, ஹுஷூவோட, உள்ளச்சத்தோட, இறையச்சத்தோட, ஒரு உணர்வோடு தொழுதுட்டு இருக்கிறோடைய உணர்வை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தான். அவரை இடிக்காதீங்கன்னு சொல்லலை, அவரை தட்டிடாதீங்கன்னு சொல்லலை. அவர் கண் பார்வை படும் இடம் வரைக்கும் நீங்கள் கடந்து போகக்கூடாது. ஏன்? அவருடைய கவனத்தை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிதறடிக்கிறீங்க. ஏன்னா உள்ளச்சத்தோடு, இறையச்சத்தோடு, கவனத்தோடு, அந்த கான்ஷியஸ்னஸோடு தொழுக வேண்டும் என்பது அவசியம். அதை ஒருவர் மேற்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். அதன் காரணத்தினால தான் கடந்து போகக்கூடாது. கடந்து போகிறவருக்கு பெரிய ஒரு கண்டனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடந்து செல்லக்கூடிய சுத்ரா இல்லாமல் அருகாமையிலேயே சைதா செய்யக்கூடிய இடத்துக்கு முன்னாடி அந்த சஃப்லேயே ஒருத்தர் கடந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. சஃப்பை கடந்து போனால் அதில் வேண்டுமானால் அனுமதி உண்டு. ஒரு சஃப்புக்குள்ளேயே சைதா செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே ஒருத்தர் கடந்து போனால் அதனுடைய பாவத்தை அவர் அறிவாரே. ஆனால் 40 ஆனாலும் அவர் கடந்து செல்ல மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது 40 நேரமா, 40 நாளா, 40 வாரமா, 40 மாதங்களா, 40 வருஷமா ரசூலுல்லாஹ் சொல்லலை. 40 என்று பொதுவாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவரை அதன் மூலமாக பெரிய ஒரு பாவத்தை சம்பாதித்து விட்டால் அவ்வளோ நாள் ஆனால் கூட அவர் காத்திருப்பார், கடந்து போயிட மாட்டாருன்னாங்க. 40 நிமிஷம் கூட எந்த தொழுகைக்குமே ஆகாது. மினிமம் 4 நிமிஷத்துக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஒரு மனிதர் தனியாக தொழுதுட்டு இருந்தாருன்னா அப்போ அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க யோசிக்கணும்ல. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தொழுகிறவரை பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டோமா என்ன? அவரை டச் பண்ணாமல் தானே போனோம். ஆனால் எதை டச் பண்ணிட்டோம்? அவருடைய கான்சன்ட்ரேஷனை டச் பண்ணிட்டோம். உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும் என்பது ஒரு அவசியமான ஒன்று. அதில் நீங்கள் குறுக்கிட்டு விட்டதின் காரணத்தினால், குறுக்கே சென்று உள்ளச்சத்தில் நீங்கள் குறுக்கிட்டதின் காரணத்தினால் தான் 40 ஆனால் கூட பரவாயில்லை என்ற ரீதியில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் தொழக்கூடியவருக்கும் இது அவசியம். அதாவது வெளியே இடத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க, அவர்கள் எந்த தடுப்பும் ஏற்படுத்தாமல் தொழுது ஒரு மனிதர் கடந்து சென்றால் கடந்து செல்பவருடைய பாவத்தை விட தொழக்கூடியவருடைய பாவம் அதிகம். ஏன்னா அவர் எந்த ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தலை. ஏதாவது ஒரு பேக் கொண்டு போயிருப்போம், அந்த பேகையாவது வச்சுட்டு அதை முன்னேக்கி தொழுவணும். ஏதாவது ஒரு குச்சை அல்லது ஒரு பெரிய 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதையாவது நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தொழுவணும். இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் தொழுவும் போது ஏன்னா தானமாக தொழுவதில்லை, கவனத்தோட அதுக்கு முன்னாடி நீங்கள் சைதாவுடைய இடத்தை பார்த்து நீங்கள் தொழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 8வது வழி, தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கு தடுப்பை ஏற்படுத்தி அந்த தடுப்போடு நாம் தொழுக வேண்டும். அதை யாரும் கடந்து செல்லக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதா ஸல்லஹது இலா சுத்ரத்தின் ஃபலதுனு மின்ஹா லா யக்தவ் ஷைத்தான் அலைஹி ஸலாத்தஹு. ஒரு மனிதர் ஒரு சுத்ராவை, ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அவர் தொழுது கொண்டிருந்தால் ஷைத்தான் அவருடைய தொழுகையை துண்டித்து விட மாட்டான். அப்போ ஷைத்தானால் அவருடைய தொழுகையில் நெருங்க முடியாது, அவர் கவனத்தோடு நிற்க முடியும் என்பதை இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதில் சில மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் அந்த ஒரு சஃப்பை தாண்டி கடந்து போகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. ஒரு சூழ்நிலையில் நம்ம போக வேண்டியது வருது அப்படின்னு சொன்னால் அவர் தொழக்கூடிய சஃப் வரைக்கும், அவர் சைதாக்கூடிய இடம் வரைக்கும் நம்ம போகாமல் அடுத்த சஃப்பில் கடந்து போகிறதுக்கு அனுமதி உண்டு. அதையும் தவிர்த்து நம்ம வேறு வழியாக போக முடியும், நம்ம முன்னாடி போகாமல் பின் வழியாக போக முடியும்னா அதான் சிறந்தது. இல்லை முன்னாடி தான் போய் ஆகணும்னா அவர் தொழக்கூடிய அந்த சைதாவுடைய இடத்தை தாண்டி அடுத்த சஃப்பில் போகலாம். இன்னும் சிறந்தது என்னென்னா, ஒரு மனிதர் சைதாவுடைய இடத்தை பார்த்தாலும் அவருடைய பார்வை இன்னும் ஒரு சஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். 2 சஃப் வரைக்கும் அல்லது சில நேரங்களில் 3 சஃப் வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி கடந்து போகிறது அவருடைய கவனத்துக்கு வராத அளவுக்கு ஒரு 3 சஃப்பை தாண்டி போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. குறைந்தபட்சம் அந்த ஒரு சஃப் வரைக்கும் நம்ம கடந்து போகக்கூடாது. அவர் சஜ்தா செய்யக்கூடிய இடத்துக்கு முன்னாடி அந்த சஃப்லேயே கடந்து போகிறது பெரிய பாவம். அப்படி போகவே கூடாது, நிச்சயமாக கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு வேணால் என்ன செய்யலாம், போகலாம், தப்பில்லை. சில பேருடைய கர்ச்சிஃபை காமிச்சிக்கிட்டே போவாங்க, என்ன செய்வாங்க, கர்ச்சிஃபை காட்டிகிட்டே போவாங்க. அதெல்லாம் சுத்தரவாக ஆகாது. ஏதோ காட்டுற மாதிரி இருக்குது, மாடுக்கு ஏதோ காட்டி இழுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் தவறான ஒன்று. சரிங்களா? ஒரு பொருள் நிலையாக அங்கே வைக்கப்பட வேண்டும். ஒரு பொருளை எடுத்து, ஒரு ஸ்டாண்டையோ ஒரு சேரையோ இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு நம்ம போகலாம், அதில் தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி துணியை காமிச்சிட்டு போகிறது இதெல்லாம் போதுமானதல்ல.
நம்ம வந்து தள்ளி நகர்ந்து தான் போகணும். அது ரொம்ப கவனமாக நம்ம பேண வேண்டிய ஒரு விஷயம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சில பள்ளிகளில் இதில் விழிப்புணர்வு இருக்குது, ஆனால் பெரும்பாலும் நிறைய பள்ளிகளில் இதில் விழிப்புணர்வு இல்லை. அவ்வப்போது தொலைவரக்கூடிய மக்கள் வந்து இதை நிறைய பேர் பேணுவதில்லை. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடந்து போவதனுடைய விபரீதத்தை ஒருவர் அறிந்தால் 40 ஆனாலும் கடந்து செல்ல மாட்டார். அப்படின்னா என்ன, 40 நாட்கள் ஆனால் கூட அவர் கடந்து போகாமல் நின்றுவார். இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம சம்பாதிக்கணுமா, நான் 40 நாள் கூட நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இவர் தொழுது முடிக்கிறேன், 40 நாளோ அல்லது 40 வருஷம் கூட அவர் இருப்பார், அவர் போயிட மாட்டார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது 8வது விஷயம். 2 விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 9வதாக இந்த புத்தக ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய செய்தி வத் உல் யும்னா அலல் யூசர் அல சஜர், அதாவது தக்பீர் கட்டுவது. நம்ம தொழுகையினுடைய கடமைகளாகவோ ருக்குன்களாகவோ அல்லது வாஜிபுகளாகவோ அல்லது சுன்னத்துகளாகவோ சில விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த உரையில் இந்த புத்தகத்தில் இதை எந்த அடிப்படையில் பார்த்துக்க போகிறோம்னா, இது தொழுகையினுடைய கவனத்தை உள்ளச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமாக மாஷா அல்லாஹ் கொண்டு வர்றாங்க. வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சின் மீது கையை வைப்பது தொழுகையினுடைய உள்ளச்சத்தை, தொழுகையினுடைய கவனத்தை கொண்டு வருதுங்கிறாங்க. சும்மா நின்றுட்டே தொழுதுருக்கலாம் தானே, ஏன் இப்படி கை கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக. நான் தொழுகிறேன், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன், கை கட்டி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுக்காகத்தான் இடது கையின் மீது வலது கையை நபி அவர்கள் வைத்து அதை அல சதுர் நெஞ்சின் மீது வைத்து அவர்கள் தொழுதார்கள் என்பது ஹதீஸில் வருது. இதே ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இது வந்து தொழுகையினுடைய உள்ளச்சத்திற்கான ஒரு அம்சம் என்று சொல்கிறாங்க. இன்ன மாஷரல் அன்பியா உமிர்னா, நபிமார்களாகிய நாங்கள் ஏவப்பட்டோம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபிமார்களாகிய நாங்கள் அப்படின்னா எல்லா நபிமார்களும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அந்நத ஐமானனா அலா ஷமாஇலினா ஃபிஸ்ஸலா, வலது கையை இடது கையின் மீது வைக்க வேண்டும் என்று நபிமார்களாகிய நாங்கள் எல்லாருமே கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். தொழுகையில் நாங்கள் வலது கை இடது கையில் வைக்கணும். வலது கையை இடது கையில் வச்சுட்டு எங்கே வைக்கணுங்கிறத கருத்து வேறுபாடு இருக்குது. நெஞ்சின் மீதா, வயிற்றின் மீதா, தொப்புளுக்கு மேலேயா, தொப்புளுக்கு கீழே, இப்படி பல்வேறு செய்திகள் இருக்குது. சஹாபாக்கள் வழியாக இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் வச்சாங்கன்னும், வயிற்றில் வச்சாங்கன்னு, தொப்புள் மேலே வச்சாங்க, ஒரு தொப்புள் கீழே வச்சாங்கலாம் ஹதீஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே விமர்சனங்களும் இருக்குது, சில பலகீனங்களும் இருக்குது. சரிங்களா, கருத்து வேறுபாடான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அதை பற்றி பேசினவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு, கேட்டவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதனால் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. இருந்த போதிலும் நெஞ்சின் மீது வைப்பதற்கான செய்தியினுடைய ஒரு தரம் சற்று வலுவானதாக இருப்பதால் பெரும்பான்மையான அறிஞர்கள் நெஞ்சின் மீது வைப்பதை சிறப்பானதாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது நெஞ்சுக்கு கீழே வைக்கிறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. வயிற்றில் தக்பீர் கட்டுறதுக்கு எந்த அடிப்படையுமே இல்லை. அது வந்து வடிகட்டப்பட்ட பலகீனம் நினச்சிடாதீங்க. அதுக்கும் சில அடிப்படைகள் உண்டு தான். அதையும் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் சரி கண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் நெஞ்சின் மீது வைப்பதை பெரும்பான்மையான அறிஞர்கள் சரி கண்டதன் காரணத்தினால பல்வேறு இடங்களில் அது பின்பற்றப்படுதுங்கிறதை நாங்கள் இடத்துல திரும்ப பதிவு செஞ்சுக்கிறேன். எனிவே வலுவான செய்தி என்ன தெரியுமா, ஆதாரபூர்வமான செய்தி என்ன தெரியுமா, வலது இடத்தின் மீது வைக்கணும். இது மட்டும்தான் தெளிவான ஹதீஸில் இருக்குது. அதாவது எந்த விமர்சனமும் இல்லாத, எந்த பலகீனமும் இல்லாத செய்தியில் வலது இடத்தின் மீது வைக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்குது. நெஞ்சின் மீது, நெஞ்சுக்கு கீழே, வயிற்றின் மீது, வயிற்றுக்கு கீழே எல்லாத்துலேயுமே விமர்சனங்கள், அது சில பலகீனங்கள் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது தான். அதனால தான் இந்த ஹதீஸில் கூட நபிமார்களாகி நாங்கள் ஏவப்பட்டோம் என்பதை சொல்லும் பொழுது வலதை இடத்தின் மீது வைத்து தக்பீர் கட்ட வேண்டும் என்று ஏவப்பட்டோங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. அதில் என்ன வரல, நெஞ்சின் மீது என்றோ அல்லது நெஞ்சுக்கு கீழே என்றோ அது இடம்பெறவில்லை என்பதும் இந்த குறிப்பிடத்தக்கது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அதாவது இவ்வாறு கை கட்ட வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் ஹுவ பைன யதைல் அசீஸில் அல் ஹுஷூ ஃபிஸ் ஸலா, தொழுகையில் உள்ளச்சம் ஏற்பட வேண்டும் என்ற ரீதியிலே யாவற்றை மிகைத்த அல்லாஹ்வின் முன்பாக பணிவோடு நிற்க வேண்டக்கூடிய பணிவை இது வெளிப்படுத்துவதன் காரணத்தினால் நாம் இவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி இது அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு நுணுக்கமான விளக்கம். இரண்டாவது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அல் ஹிக்மத்து ஃபி ஹாதில் ஹைஹா, அதாவது இவ்வாறு கை கட்டி நிற்க வேண்டும் என்று தொழுகையில் சொல்லப்பட்டதனுடைய ஒரு நுட்பம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், அன்னஹா சிஃபத்து ஸாயிலி தலீல், அதாவது யாசகம் கேட்கக்கூடியவருடைய ஒரு நிலையும் அப்படி இருக்கும். கேட்குறவங்க வந்து சில நேரங்களில் கை கட்டிட்டு கேட்பாங்க, ஏதாவது கேட்க வர்றவங்க கை கட்டி கேட்கக்கூடிய சில நிலையும் என்பதும் இருக்குது. வஹு அம்னஉ மினல் அபஸ் வ அக்ரபு இலல் ஹுஷூ, அதே மாதிரி தொழுகையில் வீணான செயல்கள் செய்வதை விட்டு இதை தான் தடுக்கும். கையை தொங்க விட்டுட்டு இருக்கலான்னு ஒரு வேளை தொழுகையில் அது கடமையாக்கப்பட்டிருந்துச்சுன்னா, தொங்க விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சிட்ருப்போம்.
பாக்கெட்டில் கைவிட வாய்ப்பு இருக்குது. தொங்க விட்ட கையை நம்ம என்ன செய்வோம், பாக்கெட்டில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது அந்த கையை அசைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ கை கட்டணும், இடதின் மீது வலதை வைக்கணும்னு எப்போ சொல்லப்பட்டுருச்சோ வேறு எதையுமே செய்ய முடியாது. இது கட்டு போட்ட மாதிரி. அப்போ தொழுகையில் ஒரு வீணான காரியங்களை செய்வதை விட்டும் இதுதான் அவரை தடுக்கிறது. அப்போ கட்டுக்கோப்பை கொண்டு வருது. இது அந்த சிந்தனையோடு பாருங்கள், இதை அந்த கண்டத்தோடு பார்க்கணும். அப்போ தொழுகையிலோட உள்ளச்சத்தையும் ஒரு உணர்வையும் ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு சிந்தனையையும் அவருக்கு கான்சன்ட்ரேஷனை இது ஏற்படுத்துகிறது என்பதை மாஷா அல்லாஹ் இது போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. 9வது அம்சம், வலது கை இடது கையின் மீது வைக்க வேண்டும். அதை இந்த மணிக்கட்டு எனக்குடைய ருசுகளை வைக்கணும். சரிங்களா? சில பேர் எப்படி தப்பிக்கட்டோன்னா இப்படி வச்சுருவாங்க, இப்படி வைக்கக்கூடாது. இது முறை அல்ல. சரியா? மணிக்கட்டின் மீது வைக்க வேண்டும் என்று தான் ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கு. அதனால் வலதை இடத்தின் மீது வைக்கணும். இப்படி இந்த இடத்துல நம்ம கட்டி இப்படி விரல்கள் வெளியில் இருக்கிற மாதிரி இப்போ தான் சிறந்ததை தவிர வலதை இடத்தின் மீது சும்மா இப்படி வைக்கக்கூடாது. வைக்கணுங்கிறனால சில பேர் இப்படி வச்சுட்டு நிற்கிறாங்க. இது தக்பீர் கட்டக்கூடிய ஒரு முறையல்ல. பிடிக்க வேண்டும், விரல்களால் வளையமிட்டு பிடிப்பது தான் சிறந்த ஒரு வழிமுறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக 9வது அம்சம் தொழுகையினுடைய உள்ளட்சத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. முறையாக நாம் தக்பீர் கட்டி நிற்க வேண்டும். 10வது அம்சம் ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய கவனத்தை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம், அந்நظر இலா மௌதிஇ சுஜூத், சஜிதாவுடைய இடத்தை பார்த்த வண்ணமாக நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் தொழுகையினுடைய அம்சங்களில் வர்றது தான். ஆனால் எந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்குறோம்? தொழுகையினுடைய கவனத்தை இது பெற்றுத்தருகிறது. தொழுகையினுடைய சிந்தனையை இது ஓர்முக ஃபோக்கஸ் பண்ணி ஓர்முகப்படுத்துகிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் சஜிதாவுடைய இடத்தை தான் அவர்கள் பார்ப்பார்கள் என்று பல்வேறு ஹதீஸ்களில் இடம்பெறுது. அதாவது முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் நுழைந்து ஒரு முறை தொழுதார்கள். வலம்மா தஹலல் காபத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது மஹல்லஃப பஸரஹு மௌதிஅ சுஜூதி ஹத்தா ஹரஜ அன்ஹா, அவர்கள் தொழுகையை முடித்து திரும்பும் வரை சஜ்தா இடத்தை விட்டும் அவர்கள் பார்வையை திருப்பவே இல்லை அப்படின்னு ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு நொடி கூட என்ன செய்யலைன்னா சஜ்தாவுடைய இடத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை வலது இடதாக மேல் கீழாக அவர்கள் நகற்றவே இல்லை. அப்படியே அந்த கருவிழி சஜ்தா இடத்தை பார்த்துதே. சில பேர் சொல்லுவாங்க, காபத்துல்லா ஹரமுக்கு போனோம்னா காபா பார்த்து தொழணும்னு. அது யார் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியலை. சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. சில நேரங்களில் உம்ராக்கு வரக்கூடிய மக்கள் ஹரம் ஷெரீஃபில் சந்தேகம் கேட்பாங்க, இங்கே உம்ராக்கு வந்தால் நம்ம காபத்துல்லா பார்த்தே தொழணுமாமே. ஏன்னா நம்ம இங்கே 4000 கிலோமீட்டர்லேருந்து இங்கே இருக்கும்போது நம்ம காபா திசையை முன்னோக்கி தொழுகிறோம். காபாக்கே வந்தாச்சு, நான் காபா பார்த்து தான் தொழுவேன்னு சில பேர் நிற்கிறாங்க. தப்பு. அந்த கணக்கு போடக்கூடாது. சரிங்களா? காபாவுக்கே போனாலும் ஹரம் ஷெரீஃப் கண்ணு முன்னாடி இருந்தாலும் சஜ்தா இடத்தை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் காபா பார்த்தீங்க, காபா மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸில் வராது. எது வரும்? சுற்றி வரக்கூடிய தவாஃப் வரக்கூடிய மக்களுடைய பார்வை உங்களுக்கு கவனத்தில் வந்துடும். அவங்க என்ன செஞ்சிடும்? உங்கள் கவனத்தை இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் ஹரம் ஷெரீஃபுக்கே போனாலும் மக்காவுக்கே போனாலும் சஜ்தாவுடைய இடத்தை தான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமுக்கு காபாவில் முன்பாக தொழும் பொழுது சஜ்தா இடத்தை பாயிண்ட் பண்ணாங்க. தொழுது முடிக்கிற வரைக்கும் அவங்க திருப்பவே இல்லை. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் முடிகிற வரைக்கும் அதே ஃபோக்கஸில் இருக்குது. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷன் அந்த சஜ்தா செய்யக்கூடிய இடத்தில் வைத்தார்கள். அந்த மௌதிஉ சுஜூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மௌதிஉ சுஜூத சஜ்தாவுடைய இடத்தை விட்டு நகர்த்தாமல் முழுமையாக தொழுது முடித்தார்கள். அப்போ கடைசி வரைக்கும் சஜ்தாவுடைய இடத்தை தான் பார்க்கணும். நிற்கும் பொழுதும் சரி. ருக்கூவில் சில பேர் கால் கட்டை விரலை பார்க்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ருக்கூலையும் இங்கே தான் பார்க்கணும், சஜ்தா செய்கிற இடத்த தான் பார்க்கணும். சஜ்தாலையும் இங்கே தான் பார்க்கணும், சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல தான், அங்கே தான் நம்ம கண்ணால் அந்த இடத்த தான் பார்க்கணும். இல்லை ஒரே ஒரு கருத்து மட்டும் எங்கே 2வது கருத்து வரும்னா, அத்தேஹாத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சஜ்தா இடத்தை பார்க்க வேண்டும் அல்லது நமது ஆள்காட்டி விரலை பார்க்க வேண்டும் என்பதில் சில செய்திகள் வருது. அதில் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி ஒரு ஹதீஸின் அடிப்படையில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தேஹாத்தில் அமர்ந்திருக்கும்போது தனது வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு இஷாரா செய்தார்கள். இஷாரானா சுட்டி காட்டுறது, பாயிண்டட். அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள். அந்த 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 விரலையே அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறனால இந்த ஹதீஸ் சில அறிஞர்கள் பலகீனமான செய்திங்கிறாங்க. இப்னு ஹுசைமால இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்ல. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு அத்தஹியாத்தின் போது மட்டும் நாம் அந்த விரலை பார்க்க வேண்டும் என்பதை சொல்கிறாங்க. எந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பலகீனமானது என்று சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க தொழுகை முழுக்க சஜ்தா இடத்துல தான். ஏன்னா போன ஹதீஸ் எப்படி வருது? தொழுகை ஆரம்பித்து
முடிக்கும் வரை சஜ்தா இடத்தை விட்டு அவர்கள் பார்வை நகரவே இல்லைன்னு வருது. அதில் விதிவிலக்கு வரலையே. அத்தையாத்தின் போது மட்டும் விரலை பார்த்தார்கள், விதிவிலக்கு வந்திருக்கணும், அந்த ஹதீஸில் வரலை. அதனால் அந்த ஹதீஸை கொண்டு தான் பெரும்பான்மையான அறிஞர் என்ன சொல்கிறாங்க, எல்லா நிலையிலையுமே சஜ்தா இடத்துல தான் பார்க்கணும். சில அறிஞர்கள், இந்த ஹதீஸை சரி காணக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அத்தையாத்தின் போது மட்டும் விரலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பது வேறு சில ஹதீஸில் வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நம்ம அதுதான் சொன்னா அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் கவனம் வருது. அத்தையாத்தின் போது விரலை நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த விரலை பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தொழுகையினுடைய ஒரு உணர்வாகவே அது சொல்லி காட்டப்படுகிறது. ஆக தொழுகை முழுக்க நாம் சஜ்தாவுடைய இடத்தை பார்க்க கடன்பட்டிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்க்காகவே சொல்லப்பட்டது. எப்போ அந்த கவனத்தை நம்ம திசை திருப்புறோமோ நம்மளுடைய கவனம் போயிடும். உண்மையாகவே சிலரோட தொழுகையில் எந்த கவனமும் இல்லாமல் நிற்கிறாங்கிறத மற்ற விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தக்பீர் கட்டது சரியாக கட்டியிருப்பாங்க, முறையாக நிற்பாங்க, கிப்லா முன்னோக்கி நிற்பாங்க. ஆனால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. அது தொழுகையில் கவனமே இல்லாமல் இருக்குங்கிறத நம்மளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தான். அது தப்பு. அந்த அளவுக்கு நம்ம சிந்தனை சிதறவோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய பொருள். அதனால் அப்படி பார்க்கக்கூடாது. சில பேரோட தொழுகையில் வர்றது போகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பாங்க. மேலே பார்வை அவங்களுக்கு மேலோங்கி வந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் நம்ம கவனம் போய்கிட்டே இருக்கும். அதனால் அறவே கூடாது. சஜ்தாவுடைய இடத்த மட்டும்தான் பார்த்து தொழ வேண்டும். சிலர் தொழுகையினுடைய கவனத்துக்காக கண்ணை மூடிட்டு தொழுவதை அது ஒரு சரியான முறையாக நினைக்கிறாங்க. இதை மார்க்கறிஞர்கள் இது கூடாது, இது மாற்றார்களுடைய வழிபாட்டு முறை. அவங்க தான் என்ன செய்வாங்க, சாமி கும்பிட்றங்கிற பேரில் என்ன செய்வாங்க, கண்ணை மூடிட்டு நிற்பாங்க. அது தப்பு. கண்ணை மூடிக்கொண்டு வழிபாடக்கூடிய வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. நபி அவர்களோ சஹாபாக்களோ அப்படி கண்ணை மூட வேண்டும் என்ற தொழுகை விஷயத்தில் எங்கும் சொன்னதும் இல்லை, செய்ததற்கான ஆதாரமும் இல்லை. அதனால் கண்ணை மூடிட்டு தொழக்கூடாது. கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய விவாதத்தெலாம் இஸ்லாத்தில் கண்மூடித்தனம் என்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு விவாதத்தில் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விதிவிலக்கை மட்டும் சில மார்க்கறிஞர்கள் எப்போ சொல்லுவாங்கன்னா, வெளியிடங்களில் தொழுதுட்ருக்குறோம், நம்ம கீழே பார்த்துட்டு தொழுகும் பொழுதும் அதிகமாக கவன சிதைவு ஏற்படுத்தினா ஒரு சில நிமிடங்கள்ங்கிறத ஒரு சில நொடிகள் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் நம்ம கண்ணை மூடிக்கலாம். கடந்து போகிறதுக்காகவோ அல்லது அந்த டிஸ்ட்ராக்ஷன் மாறுறதுக்காகவோ லேசாக கொஞ்சம் நேரத்துக்கு வேண்டுமானால் விதிவிலக்காக அது கூடுமே தவிர ஒரு ரக்காயத்து முழுக்க, ஒரு தொழுகை முழுக்க கண்ணை மூடிட்டு தொழுவது கூடாது. கண்ணை மூடி நம்ம நினச்சாலும் கவனத்தை கொண்டு வர முடியும், அப்படி கொண்டு வராதிங்க. கண்ணை மூடிட்டு கவனத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நமக்கு ரசூலை வழிகாட்டினதில்லை. கண்ணை திறந்து சஜ்தாவுடைய இடத்த மட்டும் நீங்கள் பார்த்தே கவனத்தை கொண்டு வாங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அந்த அடிப்படையில் ஒரு இடத்த நம்ம ஃபோக்கஸாக நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு கவனம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் சஜ்தாவுடைய இடத்தை மட்டுமே பார்த்து தொழ வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு தொழுவதும் கூடாது. ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தொழுவதும் கூடாது. அதனால் தொழுகை முறியாது. உள்ளச்சம் இல்லாத, இறைச்சம் இல்லாத ஒரு தொழுகையாகத்தான் அது இருக்கும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள முடிகிறது. 10 விஷயம் பார்த்துருக்கோம். அடுத்து 11ஆவதாக ஷேக் அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி தஹ்ரீக்கு சபாபா, அதாவது ஆள்காட்டி விரலை கொண்டு இஷாரா செய்வது. இதுவும் தொழுகையினுடைய ஒரு உள்ளச்சத்துக்கான அம்சமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹி அஷத்து அல ஷைத்தான் மினல் ஹதீத், இரும்பால் ஷைத்தானை வேதனை செய்வதை விடவும் இந்த இஷாரா சுட்டி காட்டக்கூடிய இந்த அசைவு என்பது ஷைத்தானுக்கு மிகவும் அது கடுமையானதாக, அது வேதனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. முஸ்னத் அஹ்மதில் 2வது வால்யூமில் 119வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த இஷாரா எப்படிங்கிறதுலையும் திரும்ப என்ன வரும், பெரிய ஒரு குழப்பம் வரும். சுட்டி காட்டுவதா, சுட்டி காட்டி விட்டு இறக்குவதா, அல்லது அதை அசைப்பதா, அல்லது அதை அசைத்து கொண்டே இருப்பதா அப்படின்னு சொன்னால் பல்வேறு ஹதீஸ்கள் இருக்குது. அதில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, அஷார தனது ஆள்காட்டி விரலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள். பாயிண்டட் ஹிஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது. சுட்டி காண்பித்தார்கள். அஷாரனா இஷாரா செஞ்சாங்க, இது ஒரு ஹதீஸில் வருது. ரஃபஅ இஸ்பஅஹு, தனது விரலை அவர்கள் உயர்த்தினார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது. நல்லா வார்த்தைகளை கவனிச்சுக்கிறங்க. ஒரு சில ஹதீஸில் அஷார இஷாரா செஞ்சாங்க அப்படின்னு வருது. இஷாரானா செய்கை, எல்லாமே செய்கை தான். இது ஒரு செய்கை, இது ஒரு செய்கை, இது ஒரு செய்கை, இது ஒரு செய்கை, எல்லாமே ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போ செய்கை செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸில் வருது. ரஃபஅ உயர்த்தினார்கள், ரஃபானா உயர்த்தினான், லிஃப்டட், உயர்த்தினார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது. இன்னொரு ஹதீஸில் தஹர்ரக அசைத்தார்கள் அப்படின்னு வருது. இல்லைன்னு சொல்கிறதுக்கல்ல, 3 விதமான வார்த்தைகள் வருது. அஷார சுட்டி காண்பித்தார்கள், ரஃபஅ உயர்த்தினார்கள்,
தஹர்ரக அசைத்தார்கள். இப்போ இதில் அறிஞர் பெருமக்கள் ஹதீஸ் எடுத்து ஆய்வு செய்வாங்கல்ல, இது ஆதரவுபூர்வமானதா, அது ஆதரவுபூர்வமானதா, இது யார்ட்டம் அறிவிக்கப்பட்டு, அது யார்ட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு, இதில் யார் பலகீனமானவங்க இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு பெரிய ஆய்வு அதை போட்டு என்ன செஞ்சாங்க, எல்லா ரீதியிலையும் ஆய்வு செஞ்சு சில அறிஞர்கள் அஷாராவை எடுத்துக்கொண்டார்கள். சுட்டி காட்டுறது தான் சரியானதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. சில அறிஞர்கள் உயர்த்துதல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. சில அறிஞர்கள் அசைத்தல்ங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. அந்த அசைத்தல்ங்கிறது ஒரு வாட்டி அசைக்கிறதா இல்லை அசைச்சிட்டே இருக்கிறதா, அதுவும் வரும். சரிங்களா? அசைத்து கொண்டே இருந்தார்கள்ங்கிற வார்த்தை நேரடியெல்லாம் இருக்காது. அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம்ல, அசைத்து கொண்டே இருந்தார்கள் அதிசயில் வராது, அசைத்தல்கள் தான் வரும். அதை அசைத்து கொண்டே இருந்தாலும் எடுத்துக்கலாம், முகாந்திரம் இருக்குது, அதில் ஒன்றும் பாரதூரமானது இல்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில் அது எடுக்கப்படுது. எல்லாமே மார்க்கறிஞர்களுடைய புரிதல் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இப்படி பல்வேறு மார்க்கறிஞர்கள் அவரவர்கள் தரம் காணக்கூடிய தரவரிசையில் கொண்டு வரக்கூடிய ரீதியில் மதுஹப்களுடைய இமாம்களாக இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் இப்னு தைமியா, அது மாதிரியான பல்வேறு மார்க்கறிஞர்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் இருந்து இந்நாள் வரைக்கும் வாழக்கூடியவங்க பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு முடிவு என்ன, சிலருடைய கருத்து இஷாரா செய்தார்கள், அதனால் இஷாரா செய்யணும், கையை நம்ம காட்டணும். அந்த இஷாராங்கிறது எப்படி செய்யணும், ரஃபான் ஹதீஸில் வந்திருக்கு, உயர்த்தினார்கள். அதனால் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த விரலை இப்படி உயர்த்தணும், அதுதான் அந்த இஷாரான்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்னு உமர் ரதியல்லாஹுடைய ரிவாயத்துலலாம் அப்படி தான் வருது. வாயில் பின் ஹுஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரதியல்லாஹு அவங்களோட ஹதீஸில் வரக்கூடிய தஹர்ரக அசைத்தார்கள். அதனால் அது என்ன சொல்கிறாங்க, அந்த அசைத்தார்கள்ங்கிறது சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது உயர்த்துறது ஒரு அசைவு தானே அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அசைக்காமல் உயர்த்த முடியாதுல்ல, படுத்துருக்கிற விரலை உயர்த்தினாங்க, அதுதான் அசைவுன்னு எடுத்துக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அதுக்கு தஹர்ரகங்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உயர்த்தினார்கள் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ அசைக்கிறதுனா அதை அசைத்து கொண்டே இருத்தல் என்ற ஒரு பொருளையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்கிறாங்க, சில அறிஞர்கள் எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அசைத்து கொண்டு இருத்தல் என்ற ஒரு இதில் வருது. ஆக இது எல்லாத்துக்குமே முகாந்திரம் இருக்குது, அடிப்படையே இல்லை என்று சொல்வதற்கல்ல. ஆனால் 3 வார்த்தைகள், 2 வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அஷாரன் சொல்லுது, சுட்டி காட்டினார். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுது, உயர்த்தினார்கள் சொல்லுது. 3வது வார்த்தை தான் என்ன சொல்லுது, அசைத்தார்கள்னு சொல்லுது. அதனால தான் பெரும்பாலும் நாம் அண்மை காலத்து, அதாவது பழங்காலத்து அறிஞர்களை, பெரும்பான்மையான அறிஞர்கள் எடுத்துக்கொண்ட கருத்து என்பது உயர்த்துதல் அல்லது சுட்டிக்காட்டி அப்படியே வைச்சல் என்பது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அசைத்து கொண்டிருத்தல் என்பதும் சில அறிஞர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலத்தில் பல அறிஞர்கள் அதை என்ன செய்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் முகாந்திரம் இருக்குது. இதில் கருத்து வேறுபாடு கொண்டு இதுதான் சரி, நான் தொழுகிற முறை தான் சரி, நீ தொழுகிற முறை சரியில்லை, நம்ம சண்டை போட்டு தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம பிளவுபட்டு போகக்கூடாது. ஆரோக்கியமானதல்ல. சரி, நீங்கள் இந்த அறிஞருடைய கருத்தை பின்பற்றுறீங்களா, இந்த ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறீங்களா, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் உள்ளச்சத்தோடு தொழுவுங்க, நானும் உள்ளச்சத்தோடு தொழுகிறேன். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஷைத்தானுக்கு அடி கொடுப்பதற்காக, நமக்கு நாமளே மாற்றிக்கொண்டு சண்டை போட்டுக் கொள்வதற்காக இந்த அசைவு கொண்டு வரப்படவில்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் கூட இந்த அசைத்தல் என்று எடுத்துக்கொண்டால் ஆய்வு செய்யக்கூடிய சரியான மார்க்கறிஞருடைய கருத்து இப்படி அசைப்பதல்ல. அது பல்வேறு மார்க்கறிஞர்கள் தவறுன்னு சொல்கிறாங்க. இப்படி அசைப்பது அப்படி நடுக்கத்தை போன்று ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற மாதிரி இப்படி அசைக்கப்பட வேண்டும், இதுதான் முறையான அசைவை தவிர இப்படி அசைப்பது என்பது அது மக்கள் அவர்கள் புரிந்து கொண்ட தவறு என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஹைர், ஒரு கருத்து பின்னாடி யாராவது ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருப்பாங்க. அந்த அறிஞரை யார் ஒரு பெரிய ஞானியாக பார்க்குறாங்களோ அவங்க அந்த கருத்தை பின்பற்றி கொண்டே போவாங்க. ஆக எல்லாத்துக்கு பின்னாடியுமே என்ன இருக்கும், ஒரு சில நியாயங்களும் அதுக்கான சில வார்த்தைகளும் இருந்தாலும் இது பற்றி வந்துடக்கூடிய செய்தியெல்லாம் ஒரு தொகுப்பாக, ஒரு சுருக்கமாக நம்ம சிந்தனைக்கு நான் சொன்னதுக்கான இது என்னென்னா, புரிதல் இருக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கணும். இதற்கு முகாந்திரம் இருக்குது, அதற்கு முகாந்திரம் இருக்குது, எது சிறந்ததோ அந்த ஒரு கருத்தை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதன் மூலமாக நமது கவனத்தையும் நம்முடைய உள்ளட்சத்தையும் நம்ம அதிகரிப்பதற்கான முயற்சியை தான் செய்யணுமே தவிர இதுதான் சரியான முறை, அது தவறான முறைன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கோ அல்லது பிறரை தவறு சொல்வதற்கான ஒரு தேவை நிச்சயமாக இந்த இடத்துல இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஷேக் முனஜித் ஹஃபிதவுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை எதற்காக கொண்டு வர்றாங்க 11வது செய்தி அப்படின்னு சொன்னால், இது ஷைத்தானுக்கு அடி கொடுக்குதுன்றாங்கல்ல, அதுதாங்க இங்கே விஷயம். நீ அசைக்கிறியா, உயர்த்தி வச்சிருக்கிறியா, சுட்டி காட்டுறியாங்கிற சண்டை இப்போ முக்கியம் கிடையாது. ஏதோ ஒன்று செய்கிறோம், சுட்டி காட்டுறோம், உயர்த்தி வைக்கிறோம், அசைக்கிறோம். அது சில அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்காகத்தான் இது இருக்குது என்பதால் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது உயர்த்த வேண்டும், உயர்த்தி அப்படியே வைக்க வேண்டும் என்று ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் சொல்கிறாங்க, உயர்த்தி விட வேண்டும் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்கள் வருது. ஆக மொத்தம் அல்லாஹ் ஒருவன் என்பதை பறைசாட்டிக்கிறோம். அதான் சில அறிஞருடைய கருத்து, அத்தைஹாத்து முழுவதும் நீட்டி வைத்து கொண்டே இருப்பது சிறந்தது. அசைத்தலோ அல்லது சுட்டி காட்டுவதோ உயர்த்துவதோ, அத்தைஹாத்துக்குன்னு வந்திருக்கல, அத்தைஹாத்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு சிறந்த, ஒரு சரியான கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். இது எதற்காக, ஷைத்தானை தாக்குவதற்காக. அப்படி சுட்டி காட்டும் பொழுது அதெல்லாம் ஒருத்தனுங்கிறதுக்காகத்தான்.
சரிங்களா? அப்போ அல்லாஹ் ஒருவன் என்பதை பறைசாட்டிக்கிறோம். ஒன்று உயர்த்தி பறைசாட்டிக்கிறோம், அல்லது சுட்டி காட்டி பறைசாட்டிக்கிறோம், அல்லது சிறிய ஒரு அசைவோட அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஹைர், சரியா? அப்போ அந்த அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம இந்த செய்கை மூலமாக சொல்கிறது ஷைத்தானை சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி. அல்லாஹ் ஒருத்தன் தாண்டா, அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான் நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர யாருக்கு நான் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஷைத்தானுக்கு அடி கொடுக்குறோம். அந்த அடி அவனுக்கு பெரிய இரும்பால் தாக்கிறதை விட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டக்கூடிய இந்த சுட்டிக்காட்டி ஷைத்தானை தாக்கக்கூடியதாக இருக்குங்கிறத தொழுகையில் நம்ம சிந்திக்கணும். அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வர்றாங்க. இதை தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணுமே தவிர இதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம், அதன் மீது இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடையும் அதன் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை மட்டுமே தான் நம்ம ருசி கண்டுகிட்டு இருக்கிறோமே தவிர இது எதுக்கானது, இதன் மூலமாக தொழுகையில் எந்த உணர்வை நான் பெற வேண்டும், 2ஆம் ரக்காயத்திலும் 3ஆம் ரக்காயத்திலும் அல்லது 2ஆவது ரக்காயத்திலும் 4ஆவது ரக்காயத்திலும் நான் சுட்டி காட்டும் போதெல்லாம் எனக்கு என்ன உணர்வு வரணும், ஷைத்தானை அடிக்கிறேன், ஷைத்தானை குத்துறேன், ஷைத்தானை இதன் மூலமாக நான் துன்புறுத்துகிறேன், அவன் இரும்பால் தாக்கப்படுறதை விட பெரிய ஒரு வழியை இதன் மூலமாக அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த நேரத்திலே நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் அறிஞர் பெருமக்கள் இதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க. அரஃபா மைதானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு தப்லீகை எத்தி வைத்து விட்டேனா, மார்க்கத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பித்து விட்டேனா, பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்று கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? மக்கள், ஆமாம் நீங்கள் பரிபூர்ணப்படுத்திட்டேன்னு சொல்லாமல் அல்லாஹும் அஷ்ஹதுன்னு சொன்னாங்க. அத்தஹியாத்தில் நம்ம என்ன தான் ஓதுறோம்? அஷ்ஹது அல்லா இல்லைன்னா நம்ம சாட்சி தானே சொல்கிறோம். அல்லாஹும் அஷ்ஹது என்று நபி அவர்கள் தனது ஆள்காட்டி விரலை உயர்த்தினார்கள். இந்த ஹதீஸையும் ஆதாரம் வலுவாக காட்டக்கூடியவங்க அசைத்து கொண்டே இருப்பதை காட்டிலும் அதை உயர்த்தி காட்டுவது, அதை சுட்டி காட்டுவது மிகவும் சிறப்பானதுங்கிற இதையும் வலு சேர்ப்பாங்க. அது சிந்தனைக்கு வர்றதுனால சொல்கிறேன். அப்போ அல்லாஹும் அஷ்ஹது என்ற அங்கே ஷஹாதா சொல்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினாங்க. தொழுகையில் நம்ம இப்படி உயர்த்த முடியாது, அத்தையாத்து பொசிஷனில் இப்படி தான் உயர்த்த முடியும் என்ற ரீதியில் இப்படி சுட்டி காட்டுவது, இப்படி உயர்த்துவது என்பது இன்னும் சிறந்தது, இன்னும் அது பொருத்தமானது என்பதாக பல மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். 11வது செய்தி, ஆள்காட்டி விரலை பயன்படுத்துவது. அது எந்த நோக்கத்தில் பார்க்கணும் நம்ம? இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டி இதன் மூலமாக ஷைத்தானை தாக்குறோங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக 12வது செய்தி சற்று விரிவாக போகுது. அதனால் 11 விஷயத்தை மட்டும் இந்த வாரத்தோடு நம்ம பார்த்த விஷயமாக இன்ஷா அல்லாஹ் மனசில் பதிவு செய்வோம். போன வாரம் 6 செய்திகள் பார்த்தோம், இந்த வாரம் 5 செய்திகள் பார்த்தோம். மொத்தம் 11 விஷயங்கள் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே நம்மளோட தொழுகையில் உள்ளட்சத்தை கொண்டு வருது. இந்த 5 விஷயத்தை மட்டும் நம்ம ஒரு ஸ்பீடாக ரீகால் பண்ணுறதாக இருந்தால், 7வது விஷயம், தொழுகையில் நமக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுவோம், குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹால. 8வது விஷயம், ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தொழ வேண்டும். அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? தொழுகையில் நான் கவனத்தோடு உள்ளட்சத்தோடு நான் நிற்கணுங்கிறதுக்காக. 9வது விஷயம், வலது கை இடது கையின் மீது கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஏன்? ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் சரணடைந்து நிற்கிறோங்கிற உணர்வை, உள்ளட்சத்தை அது பெற்று தருகிறது. 10வதாக, சஜ்தாவுடைய இடத்தை தான் நாம் முழுமையாக தொழுகையில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கும் தொழுகையினுடைய உள்ளட்சத்தையும் கவனத்தையும் அது நமக்கு பெற்றுத்தருகிறது. கடைசியாக 11வதாக, ஆள்காட்டி விரலை நாம் உயர்த்துவதற்கு அல்லது சுட்டி காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஷைத்தானுக்கு நாம் தாக்கத்தை ஏற்படுத்தி தாக்குதல் கொடுத்து அதில் நம்முடைய தொழுகையினுடைய ஒரு உள்ளட்சத்தை, ஒரு இறையச்சத்தை கொண்டு வருகிறோம் என்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் வழிகாட்டப்பட்டிருக்கு. இந்த உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தொழுகையில் இது வரைக்கும் சிந்தனையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதா? உணர முடிஞ்சுதா? அதுதானே முக்கியம். வேகமாக தலையாற்ற தெரியல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம படிக்க அதை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், தொழுகையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், இன்னும் அல்லாஹ்வை நம்ம அதிகமாக நெருங்க முடியும். அடுத்தடுத்த செய்திகள் மூலமாக மாஷா அல்லாஹ் தொழுகையில் பரிபூர்ணமான உள்ளட்சத்தை கொண்டு வரக்கூடிய நசீப அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாவாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒரே ஒரு நிமிஷம். நமது பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி பற்றியான அறிவிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தாவா நிகழ்ச்சிக்கான மாற்றார்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அழைப்பு பணி, மாஷா அல்லாஹ். அந்த தாவானுடைய ஒரு அற்புதமான ஒர்க் ஷாப் பயிலரங்கம் நமது பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 14வது டிசம்பர், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அசரிலிருந்து இஷா தொழுகை வரை 4:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் மாஷா அல்லாஹ்
இதில் நமக்கான மார்க்க அறிஞர்கள் சிறப்பான இந்த தாவா சம்பந்தப்பட்ட தலைப்பின் கீழே உரையாற்றிருக்கிறார்கள். ஷேக் அப்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் அழைப்பு பணியின் வழிமுறைகள், மெத்தட் ஆஃப் தாவா, அதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு சிறப்பான உரை நிகழ்த்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஷேக் அப்துல் காதர் ரப்பானி அவர்கள் சகோதர சமூகமும் அழைப்பாரின் அணுகுமுறையும். அப்போ நம்ம மாற்றார்களோடு வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்கள நம்ம எப்படி அணுகணும், எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும், அதனுடைய ஒரு எளிமையான வழிமுறை என்ன, அதை நம்மளுக்கு இன்ஷால்லா ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான சில செய்திகள் இன்ஷால்லா சொல்லுவாங்க. இறுதியாக ஷேக் சதகத்துல் உமரி அவர்கள் விவாதத்தின் அவசியமும் அதனுடைய வழிமுறைகளும். அப்போ டிபேட் சில நேரங்களில் தாவா பண்ணுறது இருக்கும், அது பேசிக். சில பேர் ரொம்ப இதை எதிர்க்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, பல கேள்விகளை கேட்டு நம்மளை மடக்குவாங்க. இப்படி உங்கள் இஸ்லாத்துலலாம் இருக்கே, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, பைபிளில் இப்படி இருக்குது, வேதாஸில் இப்படி இருக்குது, இதுக்கு நீ என்ன சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, மடக்குவாங்க. அப்போ அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக எப்படி இருக்கலாம், சில பேசிக்கான சில குவாலிஃபிகேஷன், சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ எப்படி நம்ம விவாதம் செய்யணும், அவங்களுக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்கணும், அழகான முறையில் நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்கள்ட்ட தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ அதை பற்றியான சில செய்திகளை மாஷா அல்லாஹ் இவங்க நம்மளுக்கு இந்த தலைப்பினிக்கிறதில் இருக்கிறாங்க. இதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும்னா மாஷா அல்லாஹ் மாற்று மத சகோதரருக்கு சிறப்பான முறையில் நம்ம தாவா பண்ண முடியும். இதே தலைப்பில் தான் நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உருதுலையுமே அதே அசர்லேருந்து இஷா வரைக்கும் நடக்க இருக்குது. இதே இந்த 3 தலைப்பில் நாளை மறுநாள் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக தமிழ் மொழியில் நடக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். உருதுவில் ஷேக் ஏஜாஸ் சாகிப் உமரி அவர்களும், ஷேக் ஜியாவுர் ரஹ்மான் உமரி அவர்கள், அதே போன்று ஷேக் அப்துல் முஹ்சி உமரி போன்ற 3 மார்க்கறிஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று இதன் மூலமாக நற்பயன் பெறக்கூடிய சிறந்த சமூக மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.